பவுல் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகள் இன்றைக்கு எல்லா கிறிஸ்துவ சபைகளிலும் வாசிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை தியானிக்கிறார்கள், அதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற இந்த காரியங்கள் சீக்கிங் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் என்ற தலைப்பிலே வருகிறது. ஆவிக்குரிய காரியங்களை குறித்த தியானத்திற்கு தான் இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மேலானவைகளை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை தேடுகிறோம்? இன்றைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8:45 மணிக்கு நாம் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தோம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எத்தனை மணிக்கு வந்தோம்? ஒரு நிமிடம் அமர்ந்து உட்கார்ந்து நாம் தியானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் இன்றைக்கு ஆராதனை 8:45 மணி என்று சொன்னால் நாம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்? வீட்டில் நம்ம எப்படி கிளம்புறோம், எப்படிலாம் வரோம், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கிறது பரவாயில்லை. அதற்காக நாம் நம்முடைய தேடுதலை தான் பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுங்கள். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைவுபடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள். நாம் கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? முதல் இடம் கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பவுல் தெளிவாய் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ஞானஸ்தானத்தில் தொட்டியில் மூழ்கி எழுந்தது உண்டானால், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து எழுந்தது உண்டானால், யோசித்து பாருங்கள். எழுந்தது என்று சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இதுதான் இன்றைய கிறிஸ்துவ விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கல, நம்முடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம், வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகம் முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. இந்த ஒரு சூழலிலே நாம் வேதத்தை தியானிக்கிற பொழுது, நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அப்போது அதை தான் நாம் இன்றைக்கி யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இடம் கொடுக்குறோம்? இயேசு கிறிஸ்து யார்? அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அவரை தொழுது கொள்கிறோமா? அவரை பற்றி கொள்கிறோமா? அவரோடு கூட வாழ்கிறோமா? அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமா இருக்கிறாரா? அதை தான் சிந்தித்து பாருங்கள். முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் என்று கொடுக்கப்படுகிறது வேதத்தில். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேடுங்கள். இன்றைக்கு நாம் வாசிக்கிற வசனமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் நாம் தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வீட்டு கொடுத்திருக்கிறார், கார் கொடுத்திருக்கிறார், எல்லா விதமான சௌகரியமான வாழ்க்கை, மிகவும் சௌகரியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சுகமாக வாழ்கிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினால தான் இவைகளெல்லாம் வந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் இயேசு தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு தான் நம்மை நடத்துகிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்து போகிறதே இல்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் போகிறோம் வரோம். ஆனால் செய்வதற்கு முன்பாக நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படியாக இருக்கிறது? அந்த ஆண்டவர் இயேசுவுக்காக அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு, அவரை தேடுவதற்கு, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். அவருடைய வேதத்தை வாசிப்பதற்கு இன்றைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நாம் எழுந்தோம்? எத்தனை மணிக்கு எழுந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்தோம்? எவ்வளோ நேரம் அதை தியானித்தோம்? எவ்வளோ நேரம் அதில் ஜெபித்தோம்? எப்பொழுது நாம் கிளம்ப ஆரம்பித்தோம்? எல்லாமே நமக்கு ஒரு ருட்டீனாக அப்படியே போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பின்னணியில் இயேசுவோடு நாம் நடக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போது ஞானஸ்தானத்தில் தான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து நாம் எழுந்திருக்கிறோம்.
மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தான் மிக முக்கியம். அப்போ கிறிஸ்துவோடு கூட தான் நாம் எழுந்திருக்கிறோம். அது எழுந்தது உண்டானால், அது உண்மை என்று சொன்னால், நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய விசுவாச கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். தேவனை நாம் எப்படி தேடுகிறோம்? எப்படி நாம் விசுவாசிக்கிறோம்? தேவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? முதலிடம் கொடுக்கிறோம். முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பின்னர் இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயிலே உண்பது, உடுப்பது, உடுத்துவது, வசிப்பது, வாழ்வது எல்லாவற்றையும் அதில் எழுதி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இலவசமாக. ஆனால் தேவனை தேடுகிறோமா? அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறது. காட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் சிங்க குட்டிகளே, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைகளின் நாயகனை நாம் தேடுகிறோமா? நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நிறைய கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியான காரியங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல வைக்கிறோம். எல்லா காரியங்களும் சொல்லலாம், நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு கிறிஸ்துவை அவர்கள் உதாசனப்படுத்துகிறார்கள் சொன்னால் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, முதலிடம் கொடுக்கறதில்லை. அவரோடு கூட எழுந்ததை குறித்து அவர்களுக்கு கவலையே இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்படி நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள அந்த மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்தார், மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார், பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அப்படி கிறிஸ்து எழுந்தது உண்டானால் அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தரிசனமாகி அவர் பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கார் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன இடம் கொடுக்கிறோம்? அவர் அமர்ந்திருக்கிற பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பிதாவின் வலப்பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார். பாருங்கள், அங்கிருந்த மேலான காரியங்களை தான் நாம் தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலான காரியங்களை. அதுதான் நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அதை நான் சொல்ல பிரியப்படலை. ஸோ மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னலாம் மேலானது? பரலோகத்துக்கு அடுத்தது, பரலோகத்துக்கு ஏற்றது, பரிசுத்தமானது, உத்தமமானது, உண்மையானது, பிழையற்றது, குறையற்றது, எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருப்பது என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள், மேலானவைகளை, பரலோகத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, அவர் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தேட வேண்டும். நாம் அதை தேடுகிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதல் வசனத்துக்கு நாம் தியானிக்க வேண்டிய காரியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், since believers have not only died with Christ but have also they have been raised with Christ, they should set their hearts as things above. ஏனென்றால் அங்கு தான் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை இருக்கிறது. நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் முதல் நிருபத்தில் 27வது வசனத்தை வாசிப்போமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம் மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட நாம் என்ன செய்யக்கூடாது? வகை தேடக்கூடாது. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனைகள் எல்லாம் எதை நாம் கட்டவிழ்க்க வேண்டும், எதோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும். நாம் ஒரு விசுவாசியாக இருந்தால் நாம் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே நாம் தேவனோடு
நாம் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஏனென்றால் நம்மை டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியம் அது திருமணமானவர்களுக்கு மனைவியாக இருக்கலாம், திருமணமாகாதவர்களுக்கு வேறு ஏதாவது காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதோடு நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா, ஒட்டப்பட்டிருக்கிறீர்களா, இல்லை அதை விட்டு விட தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களை பின்னுக்கு தான் இழுத்து கொண்டு போகும். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், கண்ணாலே பார்க்குறோம். ஆலயத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காராமல் நம்ம போகிறோம். ஏன்? நம்மளால் கேட்க முடியறதில்ல அந்த வார்த்தைகள் எல்லாம். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவைகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் என்று நாம் நிரூபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம் என்பதை நாம் உணர்வதே கிடையாது. எல்லாருக்குமே பொதுவானது. மனைவி விட்டுடுங்க, ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தையை நாம் தேடுகிறோமா? அந்த வார்த்தையோடு நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா? அந்த வார்த்தை நம்மை நடத்துகிறதா? அந்த வார்த்தை நம்மை டாமினேட் பண்ணுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய அந்த காரியத்தை தான், வலது பாரிசத்தினுடைய இடத்தில் உள்ள காரியங்களை தான் நாட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்களிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட நீங்கள் எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்தானத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் முதல்லையே. ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், கீழே போகிறோம். அப்போது மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கணும்? மரித்தோரிலிருந்து ஆண்டவரை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் அந்த செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினால அவரை இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினாரோ அதுபோல நம்மையும் எழுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் வாழ வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் என்பதை நாம் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்து வருகிறோம். அப்போது உயிரோடு எழுப்புகிற அந்த தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம் தான் நம்மை வாழ வைக்கிறது. அந்த தேவன் தான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். இப்பொழுது அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் அவரோடு கூட எழுந்திருக்கிறோமா, எழுந்தது உண்டு என்று விசுவாசிக்கிறோமா, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதே பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிற பொழுது இப்படியாக எழுதுகிறார். நாம எதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே ஜாயின் பண்ணப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் மரித்தார், நாம் மரித்திருக்கிறோமா? அவர் மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? அந்த மரணத்தின் சாயலிலே, அந்த சாவின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோமா? அதில் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிற பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் எங்கே கட்டப்படுகிறோமோ அங்கே கட்டப்பட்டிருப்போம், எங்கே இணைக்கப்படுகிறோமோ அங்கே இணைக்கப்பட்டிருப்போம், எங்கே கட்டவிழ்க்க விடப்படுகிறோமோ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டிருப்போம். யோசித்து பாருங்கள். இதுதான் கிறிஸ்துவ விசுவாசமாக இருக்கிறது. நாம் நம்முடைய சிந்தனையை மேலே நோக்குவோம், பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். அங்கே விசுவாசம் உள்ளவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். இப்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அந்த மேலானுடைய நாடுகிற பொழுது நாமும் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால், அதில் இணைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுவோம். அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுவது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நானும் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு கூட எழுந்திருப்பேன். இணைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிப்போம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே
இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவரை குறித்த அந்த வசனத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. பகையை சிலுவையிலே கொன்று. இன்றைக்கு நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதில் இந்த பகையும் ஒன்றாக இருக்கிறது. பகை என்பது நாம் எவைகளெல்லாம் விரோதிக்க வேண்டும், எவைகளெல்லாம் வெறுக்க வேண்டும், எவைகள் மேல் நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு போதனை தான். அதை சிலுவையிலே கொன்றுட்டு இரு திறத்தாரையும் 2 குரூப் ஆஃப் பீப்புளையும் அவர் என்ன பண்ணுறார்? ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்குகிறார். அப்போது பகையை நேசிக்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும், இந்த வாழ்க்கையும் வேண்டும், அந்த வாழ்க்கையும் வேண்டும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறது தான் முதலிடம் கொடுப்போம், இப்படி இருக்கிறது 2வது இடம் கொடுப்போம். யோசித்து பாருங்கள். அப்போது இரு திறத்தார் என்பது யார் என்று பார்க்கிற பொழுது அதுதான் தேவனுக்கு பிரியமானவர், பிரியமில்லாதவர்கள் 2 திறத்தாரை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பார்க்கலாம். அந்த இரு திறத்தாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெரியப்படுத்தி அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதில் தான் இயேசு கிறிஸ்து செய்த மகா பெரிய ஒரு பணி. ஆகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத இருந்தாலும், விசுவாசத்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அந்த இரு திறத்தாரும் அங்கே நாம் பார்க்கிறோம். ஒருவர் இயேசுவை நேசிக்கிறார்கள், ஒருவர் இயேசுவை பகைக்கிறார். அந்த பகையை சிலுவையிலே கொன்று அவர்களும் இயேசுவை நேசிக்கும்படியாக செய்து அவர்கள் இருவரையும் ஒரு திறத்தராக மாற்றி அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது தான் இயேசு செய்த அந்த காரியம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பற்றி கொள்கிறோம், அவர்தான் என் வாழ்க்கையில் எல்லாம் என்று நாம் நினைக்கிற பொழுது, நல்ல கவனிங்க, அதுதான் மிக முக்கியமானது. அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட நாம் உயிர் தேடுகிறோம். இதுதான் முதலாவது கருத்து. தேவனை தேடுங்கள், தேவனை நீங்கள் தேடுங்க. தேவனை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அப்படி நாம் தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய அவருக்கு அருகாமையில் இருக்கிற எல்லா விதமான மேலான காரியங்களை, பரிசுத்தம், உண்மை போன்ற காரியங்களை, அங்கிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை தேடினால் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? 2வதாக ஒரு கருத்துக்கு நாம் போகிறோம். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தேடுங்கள். தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? இயேசுவை தேடுகிறோமா? சொல்லுங்க, யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் இயேசு முதலிடம், எல்லாவற்றுக்கும் முன்னாக இயேசு, அவர் தான் நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அதை பார்த்தோம். 2வதாக அதே பவுல் எழுதுகிறார், இப்பொழுது நீங்கள் நாட வேண்டும். நாட வேண்டிய காரியம் என்ன? நாம் எவைகளை இந்த பூமியிலே நாடுகிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பூமியில் உள்ளவைகள் அல்ல என்று ஒரே வார்த்தையில் எழுதிட்டாரு. இவை எல்லாமே எர்த்லி திங்ஸ் என்று சொல்லப்படுகிறது, பூமிக்குரிய காரியங்கள் தான். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பூமியோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்களை குறித்து தான் நாம் பாதர் பண்ணுறோம். முதலாவது உடை, அதுதான் மிக முக்கியம். நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக உடைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த உடை தான் நாம் பிரியப்படுகிறதாக நாம் நினைக்கிறோம். அந்த உடைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது, எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்பதை நாம் தான் அறிவோம். அது ஆண்டவராகிய இயேசுவை விட மேலான ஒரு பொருளாக நாம் நினைக்கிறோம். அதற்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம் உடுத்துகிற உடைய தேவனுக்கு மேலாக வைத்து நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் நாம் யாரை நேசிக்கிறவர்களாக, நாம் யாரை ஆராதிக்கொள்ள இருக்கிறோம். ஸோ பூமிக்குரியவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் இங்கே தான் நம்ம தேடுறோம். நம்ம இங்கேயே விட்டுட்டு போய்டுறோம், நம்ம எடுத்துன்னு போகிறதே கிடையாது. மாறாக இவைகளுக்கும் மேலாதவைகளை நாம் தேடணும் என்று சொன்னால் அவைகளை தான் நித்தியமான பொருளாக எடுத்துன்னு போகிறோம். இவைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைன்னா சின்னதாக கடையில் போய் கொடுத்தீங்கன்னா 4 ட்ரெஸ்ஸு, 5 ட்ரெஸ்ஸு, 8 ட்ரெஸ்ஸு மொத்தமாக கொடுப்போம். வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம்.
அதை போட்டுன்னு வளரும். அப்புறம் அடுத்தபடி படிப்படியாக வச்சுருக்கான், நம்பர் போட்டு வச்சுருக்கான், 1 2 3 4 5 சொல்லிட்டு இத்தனை நம்பர் கேட்டு வாங்கிட்டு போயிடுவோம். இதுதான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. அதில் கலரு, நிறம், அதில் மாடல் எல்லாம் பார்க்குறோம். அப்படியே 5 6 7 8 9 10 11 12 13 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே பார்த்து பார்த்து வாங்கி கொண்டே போவார்கள். ஆடைக்கு அவ்வளோ முக்கியத்துவம், கடைசி வரையில் அதே முக்கியத்துவத்தை தான் வாடுறதை நான் பார்க்குறோம். சில பேரை அடக்கம் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா கோட் சூட் டைலாம் போட்டு கட்டி தான் அடக்கம் பண்ணுறாங்க. அது கேட்டிங்கன்னா அது மேரேஜ் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஆடை தான் நமக்கு அழகு, நல்லது தான். ஆனால் அதை நாம் முக்கியமாக தேடணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு மேலாக ஆடையை தேடினா நாம் அவுட், அவ்வளோதான். நாம் தேவனுக்கு உரிய காரியங்களை தேடுறதே கிடையாது. ஆடை வேண்டும். உடலில் இருக்கிற நிர்வாணத்தை மறைக்கணும். உடலை அழகுபடுத்தலாம், பரவாயில்ல, ரொம்ப நல்லது தான். ஆனால் அதற்காகவே முழு நேரம் ஆலயத்தில் 8:45 இருக்க வேண்டிய உங்கள் வீட்டில் 8:45 மேக்கப் போட்டு இருந்தோம்னா 1 மணி நேரம் ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார். உடலை அழகுபடுத்துகிறோம், தலையை அழகுபடுத்துகிறோம், முகத்தை அழகுபடுத்துகிறோம், ஆடையை அழகுபடுத்துகிறோம், கட்டுறோம், இவைகளெல்லாம் பண்ணிக்கொண்டே இருப்போம். 1 மணி நேரம் பண்ணிட்டோம். 9:45 மேலே தான் கிளம்பி வருவோம், ஆலயத்துக்கு நாம் வருவோம். யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? பூமிக்குரியவைகளா? ஆடை அடுத்தது ஆபரணம். அதையும் போடுவோம், அவுத்து போடுவோம், மாற்றுவோம், பார்ப்போம், இப்படியே பார்த்துட்டு இருப்போம் மணிக்கணக்கில். இவைகளெல்லாம் நாம் முதலிடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது கிடையாது. நல்ல கவனி. இவைகளுக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது நாம் தேவனுக்கு முதலிடம். இதெல்லாம் வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் தான். நான் சொல்கிற ஆடை ஆபரணங்கள்லாம் இன்னும் உலக பிரகாரமான மண், பொண்ணு, இதெல்லாம் நிறைய இருக்குது. வீடு, பங்களா, அப்பார்ட்மெண்ட்டு 1 2 3 இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே நிறைய வாங்கி கொண்டு போகிறது, நிறைய காரியங்களை பார்க்குறோம். இவைகளை நாம் முதலிடம் கொடுக்கிற பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாது. ஏன் அவர்களால் தேவனை தேட முடியல? தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க முடியல. தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து தேவனை தேடி நாடி வருவது கிடையாது. காரணம் என்ன? இந்த உலக பிரகாரமான ஒரு போதை தான் அவருடைய பின்னுக்கு தள்ளுகிறது. ஒரு மாயை என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரசங்கின் புஸ்தகத்தில். யாரும் அதை வாசிக்கிறது கிடையாது. அதெல்லாம் வாசித்து பார்க்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான காரியங்கள் தான். அதற்கு நாம் எவ்வளோ நேரம், எவ்வளோ முக்கியத்துவம், எத்தனை பெர்சன்டேஜ் நம்முடைய வாழ்க்கையில், how much priority we are giving to such things in our life. earthly things, worldly things அழிந்து போகிறது. நேற்றிருந்து இன்றைக்கு அடுப்பில் தூக்கி போடுற காரியத்துக்கு சமமாக இருக்கிறது. அதுதான் பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம். உணவு அப்படி தான். ஒரு சாதாரண இல்லாதவனுக்கு உணவு, ஒரு சாதாரண ஒயிட் ரைஸ், ஒரு ரசம் கொடுத்தீங்கன்னா போதும், சாப்பிட்டு போயிடுவான். வசதி படித்தவனுக்கு கொஞ்சம் நிறைய பிளேட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பான் தனித்தனியாக. இது அவனுடைய வசதியும் அவனுடைய வாய்ப்பும் அப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கறது. இது இவனுக்கு இப்படிப்பட்ட உணவு கொடுக்கறது. எல்லாருக்கும் எண்சான் வயிறுக்கு ஒரு சான் வயிறு தான், எண்சான் உடலுக்கு ஒரு சான் வயிறு தான் பிரதானம் என்று சொல்வார்கள். அது வாழ்வதற்கு போதுமான அளவு உணவு இருந்தால் கூட போதும். ஆனால் அதற்குள்ளே நாம் அதே தேடி, அதே நாடி, அதற்கு மணிக்கணக்கில் செலவு பண்ணி அதற்காகவே நம்ம காலத்தெல்லாம் ஒழிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேட மாட்டோம். தேவனை தேடாமல் இருப்பதற்கு காரணமாக தான், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் தான். உடுத்துவது, டை போடுறது, மீசை போடுறது, டச் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் போடுறது, இதெல்லாவற்றுக்கும் நாம் நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம். ஆனால் தேவனை தேட மாட்டோம். தேவனை கடைசியாக வந்து பார்ப்போம். அதுக்குள்ளாட்டி போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னு போயிடுவோம், அவ்வளோதான். நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பூமியில் உள்ளவைகள் அல்ல, வசனம் சொல்லுகிறது, மேலானவைகளையே நாடுங்கள். உங்களுடைய நாட்டம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குணம், அது ஒரு ஆட்டிடியூட் என்று சொல்லலாம். நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? உங்களுடைய நாட்டமெல்லாம் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், ஆடைகள், உலக பிரகாரமான பொருட்கள், வசதிகள், வாய்ப்புகள் இவைகளிலே இருந்தது என்று சொன்னால் தேவனை பார்ப்பதற்கும் தேவனை தேடுவதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரமே கிடையாது. You don't find time to read the Bible, to meditate upon the Bible, to word of God. Nothing is there. Because your mind is always upon rest, food, like that. எனக்கு பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். நான் சொல்கிற காரியத்தை ஏன் விலைக்கு சொல்கிறேன்னா, என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல, நாங்கள் மணி ஆயிடுச்சுன்னா நாங்கள் போய்டும், சாப்பிட்டு நாங்கள் போய்டுவோங்க, அவ்வளோதான். It is your business, but my business is entirely different. I have to teach you properly. That is why I am teaching. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை. பூமிக்குரிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. எத்தனையும் சொல்லிக்கினே போகலாம். உலக பிரகாரமாக நாம் தேடுகிற காரியங்கள், உணவு கூட இருப்பிடம் என்று நான் முதல்ல முடிச்சுட்டேன், 3 விஷயங்களை மாத்திரம். ஆனால் அவைகளை சுற்றியே நம்முடைய நினைவுகள் இருக்கும், நாட்டம் இருக்கும், நம்முடைய பிழைப்பு இருக்கும், நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுவோம்.
நம்ம எல்லா காலங்களிலும் பூமிக்குரியவளையே நாடிக்கொண்டிருப்போம். அதை நாடுகிற வரையில் நாம் தேவனை நாட மாட்டோம். அப்போது பூமிக்குரியவர்களை நீங்கள் தேடாதீர்கள், மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2வது நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தான் வாசித்தேன். உலகத்திலே நாம் காண்கிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள், நாம் பார்ப்பதெல்லாம் நித்தியமானவைகள் கிடையாது. இட்டர்னல் என்று சொல்லுவோம், அதுக்கு ஆப்போசிட்டு தான் அநித்தியமானவைகள். நாம் நித்தியமானவைகளை தேடுகிறோமா, அநித்தியமானவைகளை தேடுகிறோமா? அழிந்து போகிற உடலே நித்தியமானது கிடையாது, அது அழிந்து தான் கீழே போட்டுட்டு போயிடும். நம்முடைய ஆன்மா தேவனோடு இணைகிறது, அதுதான் பரலோகத்துக்கு போகிறது பாருங்கள், அது நித்தியமானது. இட் இஸ் இட்டர்னல். We should not worry about our body. It has to go down, taken from the mud, it goes back to the mud, that's all. But people are giving importance to the body only, not to the soul. அதான் சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுகள் என்று சொல்லி. காணப்படுகிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகளா, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நித்தியமானதான் பற்றி கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, எல்லாம் நித்தியம் நித்தியம் நித்தியம். இட் இஸ் இட்டர்னல், தட் இஸ் எவர்லாஸ்டிங். we can have it forever, even in not in this world, even in heaven also. அதான் பூமிக்குரியவள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள். நாம் எவைகளை நாடுகிறோம், எவைகளை தேடுகிறோம், எவைகள் மேலே பற்றுதல் உள்ளவளாக இருக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யோசித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் வேண்டாமா? வேண்டாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் கட்டிக்கலாம், போகலாம், வரலாம். அதற்காகவே நம்முடைய நேரத்தை, ஆண்டவருடைய நேரத்தை செலவு பண்ணி நாம் செலவு பண்ணி இருக்க வேண்டியதுதான். கர்த்தருக்கென்று கொடுக்குற நேரத்தை செலவு பண்ணுறதில்லை, கர்த்தரை தேடுறது கிடையாது, கர்த்தரை நாடுறது கிடையாது. அப்போது அதில் நாட்டம் இருக்கிற பொழுது, நம்முடைய மனசெல்லாம் அதிலே இருக்கிற பொழுது, ஆடையிலும் ஆபரணத்திலும் உடையிலும் இருப்பிடத்திலும் வீட்டிலையும் காரிலையும் பங்களாவிலும் இருக்கணும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் தேவனை சார்ந்து இருக்காது. we have no link with God, there is no relationship with God, we don't have any relationship with God. what happens? நம்ம பூமிக்குரியவளையை பார்த்து பார்த்து அழிந்து கொண்டே இருப்போம். சாப்பிடுவோம், தூங்குவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், செல்லு பார்ப்போம், உட்காந்துருப்போம், வேடிக்கை பார்ப்போம், இப்படி தான் பழுப்பு. நம்ம பழுப்பு போயிட்டு இருக்கோம். நமக்கு we don't have anything to work. நல்ல முறையில் சமைக்கலாம், நல்ல முறையில் சாப்பிடலாம், நல்லா சமைக்கலாம், நல்லா சாப்பிடலாம். தீஸ் ஆர் ஆல் பூமிக்குரியவர்கள் தான், பூமியில் உள்ளவர்கள். நான் சொல்லிட்டேன், சாதாரண சாப்பாடும் போதும், பெரிய சாப்பாடும் போதும், எல்லாம் வசதிக்கு ஏற்றபடி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் தேவனை தேடுவதற்கு நேரத்தை கொடுக்காம, தேவனுக்கு என்ற முதலிடம் கொடுக்காம, பூமியில் உள்ளவர்களை நாடாமல் தேவனை தேடுகிறோமா? அவைகளெல்லாம் வெதர் தே ஆர் இட்டர்னல், நித்தியமானவைகளா? நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டி தான் இயேசு பூமியில் வந்தார். அப்படி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் அவரை தந்துருளி உலகத்தின் மேலே அவர் அன்பு கூர்ந்தார். அதுதான் நித்திய வாழ்வு. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நித்திய வாழ்வை பற்றி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17 வாசிக்கிறோம். பல இடங்களில் நித்திய வாழ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நித்தியமான ஒரு வாழ்வை தான் நாம் பெற்றுக்கொள்ளும்படி பூமியில் பிறந்திருக்கிறோம். அது வேண்டாமா? செத்த பிற்பாடு உங்களுடைய உடல் எப்படி போனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, போனால் போகுது. ஐ டோன்ட் மாதர் அபவுட் மை பாடி, பட் வாட் அபவுட் யுவர் சோல்? வெதர் இட் கோஸ் டு ஹெவன் ஆர் இட் கோஸ் டு ஹெல்? வேர் இஸ் இட் ஸ்டாண்டிங்? வேர் இஸ் இட் ரெஸ்டிங் அப்பான்? ஸோ ஆன் தி டே ஆஃப் ஜட்மெண்ட் வாட் வில் ஹேப்பன்? வெதர் யூ வில் ரிசீவ் eternal life or you will go down to இந்த பாதாளத்துக்கு போய் கிடப்பீங்களா? யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். முதல்ல தேடுங்கள் சொன்னோம், 2வது நாடுங்கள் சொல்லியிருக்கிறோம். நாடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் அவைகளை நாடுகிறோமா? சங்கீதம் 62 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியினால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நிறைய பேர் இன்றைக்கு வீணா போகிற காரியமே இதுதான். மனிதர் விசுவாசிகள், விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் பாருங்க, கொடுமையை நம்பாதிருங்கள். 1, கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். 2, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்காதீங்க. ஆனால் இந்த 3 தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கொடுமையை தான் நான் நம்புகிறோம், கொள்ளையான பொருளில் தான் பெருமை பாராட்டுகிறோம். ஐஸ்வர்யம் விருத்தியாகிறனா நம்முடைய இருதயத்தை ஐஸ்வர்யத்து மேலே வைக்கணும். ஐஸ்வர்யம் மேலே தான் இருக்கும்.
எல்லாம் பூட்டினோமா, வீட்டை சாவி எடுத்துகிட்டு வந்தோமா, கதவை பூட்டினோம் நான் ஞாபகம் இல்லை, சாவியில் போட்டேன் நினச்சேன். அந்த நகைப்பெட்டி அங்கே எடுத்து வச்சேன்னா வைக்கல தெரியல, ரூமை பூட்டினோன்னா என்னன்னு தெரியல. இங்கே வந்து உட்காந்து கோயிலில் உட்காந்துன்னு ஆண்டவரை பார்க்காம, வசனத்தை கேட்காம, வசனத்தை வாசிக்காமல் ஐயோ விட்டுட்டு வந்துட்டேனே. யாராவது போனால் அப்படியே எடுத்துக்குவானே, கொள்ளை அடிப்பானே. யோசித்து பாருங்கள், நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கிறது, நாட்டம் எங்கே இருக்கிறது? நாட்டம் நாட்டம் நாட்டம், அதை நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 49 எடுத்து வாசிக்கிற பொழுது 11 மற்றும் 17, 11 முதல் வாசிக்கிற பொழுது 11லேருந்து 17 வரைக்கும் வாசிப்பு கேட்போம் எல்லாரும். 49வது சங்கீதத்தில் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. நல்ல கவனிங்க, நிறைய வசனங்கள் இருக்குது, நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இதுல நித்திய வாழ்வை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அநித்திய வாழ்வை குறித்து நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறதையும் பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நித்திய வாழ்வை குறித்து தான் நான் பார்க்கிறோம். ஒருவன் ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் என்ன பண்ணுறதில்லை, கொண்டு போகிறதே இல்லை. அவன் மகிமை என்ன பண்ணுறது, அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. இவ்வளோ வசனத்தை நீங்கள் வாசிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். கனம் பொருந்தியவங்களா இருங்க, மனுஷனுடைய மதிப்புக்கு பெருமைக்கு நாடுங்க, எல்லாவற்றிலும் பெருமையை பாருங்கள், உலக பிரகாரமான பெருமையை தேடுங்க, முதலிடம் கொடுங்க எல்லாத்துக்கும். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான், நித்தியமானவைகளே கிடையாது. இவைகள் தான் நித்தியம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் ஃபார் சர்டன் டேஸ், ஒரு கொஞ்சம் நாளைக்கு மாத்திரம்தான், ஃபார் எ சர்டன் பீரியட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தே வில் நாட் பி அலைவ். அலைவாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் தேட சொல்கிறான் பாருங்கள். நம்முடைய மனம் எல்லாம் அதிலேயே நாட்டமாக இருக்கிறது, அதிலேயே நம்முடைய உள்ளம் இருக்கிறது, அதையே பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையை நம்ம தேடுறோம், அப்படிப்பட்ட பெருமையை தேடுறோம். இந்த பெருமையெல்லாம் அழிந்து போகும். இந்த கணத்தை தேடுறோம், அதெல்லாம் அழிந்து போகும். இந்த முக்கியத்தை தேடுறோம், அதெல்லாம் அழிந்து போகும் பாருங்கள். இவைகளெல்லாம் நிலைத்திருப்பதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், கடந்த 25 ஆண்டுகள் அண்ணாத்துடல் ஊழியத்திலே கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். அவைகளெல்லாம் இன்றைக்கு நிலைத்திருக்கவே இல்லை. அதை நினைத்து பார்ப்பார் யாரும் கிடையாது, நாமும் நினைச்சு பார்க்கவும் கூடாது. 25 ஆண்டுகள் நம்ம அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தோம், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தினோம். ஆனால் அந்த 25 ஆண்டுகளை கனப்படுத்தினவர்களெல்லாம் இன்றைக்கு நம்மை கனப்படுத்துகிறார்களா, நம்மை பார்க்கிறார்களா? அது ஒரு புறத்தில். மறுபுறத்தில் அந்த கனம் நம்மை உயர்த்துகிறதா இல்லையா, அது இன்னொரு புறத்தில். இன்றைக்கி நம்மை விசாரிப்பார் யாருமே கிடையாது. 4 ஃபோன் இருந்தால் கூட கால் வரதே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். நம்மளே ஃபோன் பண்ணிக்கலாம், வேணா இந்த ஃபோனில் ஒரு தடவை பேசிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஒரு ஃபோனில் பேசிக்கலாம், நம்ம பேசிக்க வேண்டியதான். தேர் இஸ் நோ ஒன் டு கால் மீ ஓவர் மை ஃபோன்ஸ். ஐ ஹவ் காட் 4 phones. நோபடி வில் ஆன்சர், நோபடி வில் கால் மீ, நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ. ஏன் என்ன இனிமேல் முடிஞ்சு போச்சு, இவர் அவ்வளோதான், போக வேண்டியவர் தானே, இவர் ஏன் உட்கார்ந்து நின்று ஆட்டிக்கின்னு அதுக்கின்னு இருக்கிறார், இவர் போக வேண்டியதான் நினைக்கிற மக்களை தான் நம்ம பார்க்க முடியும். எப்போ இடம் காலியாக மடம் பிடிக்கலாம், இதுதான் மக்களுடைய மனிதனுடைய போராட்டமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாயில் வைத்திருக்கிற வரையில், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற வரையில் நாம் இருப்போம். அது மிக முக்கியம். இந்த துதி கன மகிமையை தேடணும், அவையெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் மாயையாய் போயிடுச்சு. அவைகளெல்லாம் ஒரு சர்டன் பீரியடு மாத்திரம்தான் அவைகளெல்லாம் நம்மோடு கூட இருக்கும். இன்றைக்கு நம்மை பார்ப்பது யாரும் கிடையாது. 8:30 மணிக்கு ஆலயத்தில் ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம்தான் இருந்தாங்க, ஒரே ஒரு சகோதரி, வேறு யாருமே இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, நான் ரொம்ப கலங்கி போனேன். திறந்து வைத்தோம், ஜன்னலை திறந்து விட்டேன், நானே நடந்து போய் எல்லாமே பண்ணணும், பெருக்கணும், கூட்டணும். எனக்கு பிரியமானவர்களே, 8:45 முன்பாக நாம் எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டோம். ஒருவர் கூட, ஒரே ஒரு ஜென்மம் கூட கிடையாது, ஒரே ஒரு ஜீவன் கூட கிடையாது உள்ள ஆலயத்தில் 8:30க்கெல்லாம். அங்கெல்லாம் பார்க்குற பொழுது முதல் நாளே வந்து ஆலயத்தை துடைத்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா காரியம் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே முதல்ல வந்துடுறாங்க, ஆராதனைக்கு முன்னாடியே.
அவங்களுக்கு 7 மணிக்கு ஆராதனை என்றால் 6:30க்கெலாம் வந்துடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழப்போகிறோம்? எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுக்குறோம். பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 8:45, 9:45 ஆகுது, 9:45, 10:45 ஆகிறது. நமக்கு இதில் நாட்டுமே கிடையாது. நம்மளால் முடியல. உங்களுக்காக நான் நேரத்தை மாற்றுறேன்னா இன்னும் நேரத்தை நீங்கள் மாற்றுவீங்க. ஏனெல்லாம் நம்முடைய நாட்டம் எல்லாம் அழிந்து போகிற உலக பொருட்கள் மேலே, உலக பெருமையான உடுத்துதல், ஆடம்பரங்கள், இதில் தான் நம்ம செலுத்துகிற ஒழிஞ்சு அதை தேவனுக்கு நாம் செலுத்த தயாராகவே இல்லை. தேவனை தேடவும் தயாராக இல்லை. அதுக்கு நேரம் ஒதுக்குறதும் கிடையாது. ஆண்டவருக்காக ஒரு நாள் சனிக்கிழமை இரவு கொஞ்சம் சீக்கிரமாக கூட தூங்கலாம். காலையில் சீக்கிரமாக எழுந்து உடனே குளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் நாம் நம்முடைய காரியங்களை நம்ம எப்படி செய்கிற மாதிரி செய்து கொண்டு தான் இருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று சொன்னால் வந்தது தான், அதை எடுக்க மாட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எப்படி பாராட்டுகிறோம் என்பது தான் மிக முக்கியம். நம்முடைய பாதாளத்தில் போய் நம்முடைய ஆத்துமா அழிந்து போவதை தேவன் விரும்பவே கிடையாது. அதை மாத்திரம் நீங்கள் இந்த வசனத்திலிருந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவர்கள் நித்தியமல்ல என்று பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:18. 1 யோவான் 2:15 சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு அவைகளை நாம் கூறுகிற பொழுது, நம்முடைய நாட்டத்தை அது மேலே வைக்கிற பொழுது பாருங்கள், we always depend upon உலகத்தில் உள்ளவைகள். எப்போவும் உலகத்தில் உள்ளவைகள் தான் பார்ப்போம். அதுதான் பார்ப்போம் காலையில் சாயங்காலம் வரைக்கும். அதையே பார்த்து கொண்டு, அதையே தேடிக்கொண்டு, அதன் பின்னாலே ஓடிக்கொண்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் எப்பொழுது பார்ப்போம்? தேவனுக்கு பின்னால் நம்ம எப்பொழுது போவோம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய காரியம் அதுதான். உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். அவைகள் கூட வரப்போகிறதில்லை. அவைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதில்லை. நீங்கள் மரித்த பிற்பாடு பரலோகத்துக்கு போகிற போது உங்களோடு வரக்கூடியவர்கள் என்னென்ன காரியங்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. பிதாவை அவன் பார்க்கிறதே கிடையாது. அங்கே முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் பரலோகத்தில் உள்ள அங்கே வீட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த பொருட்கள் மேலே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது. நாம் அதை தேடுறோமா? பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்களை தேடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை தேடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாட்டம் எல்லாம் எங்கே இருக்கிறது? நல்லா யோசித்து பாருங்கள். நான் சொல்கிற சத்தியம் இன்றைக்கு கிளியராக ஐ எம் டாக்கிங் த ட்ரூத், உண்மையை தான் பேசுகிறேன். இது ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வேறு எதுவும் தெரியல, அதுதான் நான் பேசுகிறேன். சத்தியத்தை மாத்திரம் தான் பேசுகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை தான் உதாரணம் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லவே இல்லை. நான் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு யாராவது சொல்லிட்டோம்னா உடனே நீங்கள் அதை பாயிண்ட் எடுத்துன்னு வந்துடுவீங்க நேரடியாக என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு. நான் தெரியும், எனக்கு எல்லாமே. அது நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த வாழ்க்கை நமக்கு முக்கியமே கிடையாது. நித்திய வாழ்வை பார்த்து தான் நம்ம கவலைப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? தேவனை தேடுகிறோமா? நன்றாக யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயர்த்தும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை நடத்தும். நாம் பூமிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் வேணும். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்ற நிலையங்கள் சொல்ல போதும் என்கிற மனதனுடைய கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அந்த போதும் என்ற மனநிலை எப்பொழுது வரும்? பொருட்களை வைத்து, ஆட்களை வைத்து, நகைகளை வைத்து, பணத்தை வைத்து, துணிகளை வைத்து தான் போதும் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு போதுமா? ஆண்டவருடைய ஆஸ்திர் போதுமா? ஆண்டவருடைய இரக்கம் போதுமா? ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறாரா, மேன்மைப்படுத்துகிறாரா? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? அதுதான் நாம் தேட வேண்டிய காரியம். இதை விட்டு நாம் பூமிக்குரியவர்களை நாடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாட்டமெல்லாம் எப்பொழுதும் அதன் மேலே தான் இருக்கும். நாம் தேவனுடைய மேலே இருக்கவே மாட்டோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். மூன்றாவதாக கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், முக்கியமான ஒரு வசனம், கவனிங்க நல்லா. 3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாத்தீங்களா? நாம எல்லாரும் ஆண்டவருக்கு என்று செத்து இருக்கிறோமா? ஆண்டவருக்கு என்று நாம் மரித்து இருக்கிறோமா? யோசித்து போல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம சாகலைன்னா பிழைக்க மாட்டோம், சாகலைன்னா அடக்கம் பண்ணப்பட மாட்டோம், சாகலைன்னா உயிர் தேட மாட்டோம். நமக்கு
இந்த சாவு மிக முக்கியம்தான். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் எங்கே மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போது இந்த 3 வாசித்தோம். அந்த 3 நமக்கு சொன்ன காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்ற அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா 4 வாசிப்போம். அப்படியே நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போது 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட என்ன பண்ணுவீங்க? மகிமையில் வெளிப்படுவீர்கள். நல்ல கவனிங்க. முதலாவது தேடுங்கள், 2வது நாடுங்கள், 3வது வெளிப்படுவீர்கள். நீங்கள் வெளிப்பட வேண்டும், மகிமையிலே வெளிப்பட வேண்டும். நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். மகிமையின் பிரகாசமான முகத்தோடு கூட நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 3வது வசனத்தை நாம் மறுபடியும் ஒரு வசதியை வாசிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பிதாவாகிய தேவனுக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும். நாம் மரித்து போகல. நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா தேவனோடு இணைந்திருக்கிறது. உடலை பற்றி பேச்சே கிடையாது. நம்ம நாள் முழுவதும் ஆயுசு முழுவதும் சாகிற வரைக்கும் உடலை பற்றி தான் கவலைப்படுறோம். உடலை பற்றி தான் கவலைப்படுறோம். ஆனால் பைபிள் என்ன பண்ணுது? ஆத்மாவை பற்றி கவலைப்படுது. உங்களுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசுவுக்குள்ளாக, இயேசுவோடு கூட பிதாவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். நம்ம எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்? அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை எல்லாம் நாம் வாசிக்கிறோமே, அந்த நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே வைத்திருக்கிறோம்? எடுத்த உடனே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கையானதை குறித்து நீங்கள் முன்னே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை. நம் நம்பிக்கையை யார் மேலே வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை நம்பி பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிச்சிருக்கிற யாரை நம்பி இருக்கிறீங்க? லட்சங்களை வாங்குவதனாலே நீங்கள் அந்த அதிகாரிக்கும், அந்த அலுவலகத்துக்கும், அந்த கம்பெனிக்கும் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க. அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி கூட வராமல் அதற்கு நான் முன்னாடி போயிடுறோம் முன்கூட்டியே. ஏனென்றால் அதுதான் நமக்கு முக்கியம். உலகம் அதுதான் சாப்பாடு போடுது. நம்முடைய நம்பிக்கையை எங்கே வைத்திருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சிருக்கிறோமா? உலக பிரகாரமான பொருட்கள் மேலே, பதவி மேலே, பணத்தில் மேலே, சம்பளத்தின் மேலே வைத்திருக்கிறோம். இதற்காகத்தான் ஓடுகிறோம், ஆடுகிறோம். நல்லது தான், அது தேவைதான், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அதற்கும் மேல்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். யாரை நம்பி நாம் பிறந்தோம் நமக்கு தெரியாது. நாம் பிறக்கும்போது நம்ம யார் நம்பி பிறந்தோம் தெரியாது, குழந்தையாக பிறந்துட்டோம். ஆனால் இயேசு தான், தேவன் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், இந்த பூமியிலே பிறக்க செய்திருக்கிறார். அப்போது நம்முடைய பிறப்பிலே அந்த நம்பிக்கை இருக்கிறது. இயேசுதான் என்னை உருவாக்கினார், இந்த பூமியிலே உண்டாக்கினார் என்று சொல்லி வளர்கிறோம். யாரை நம்பி வளர்கிறோம்? இயேசுவை தான் நம்பி வளரணும். ஆனால் நம்மை வளர்ப்பது அம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, பாட்டி இப்படி தூக்கி வளர்க்குறாங்க. எல்லாம் நல்லது தான், வளர்கிறோம், பெரியவனாக ஆகிறோம். யாரை நம்பி நான் பெரியவனாகிறோம்? ஆண்டவரை மாத்திரம் நம்பித்தான். ஆனால் உலகத்தில் கல்யாணம், காட்சி, இதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்குறோம். அதற்கு மேலே வளர்கிறோம் பாருங்கள். திரும்பவும் உலக பிரகாரமான வீடு, காரு, மங்களா, இவ்வளோதான். இதோட வாழ்க்கையை நமக்கு நிறைவாயிடுகிறது. நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேலே வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தேவனை தேடுகிறோமா? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? அதிகாலையில் எழுந்தவுடனே தேவனை நோக்கி பார்க்கிறோமா? அவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பல முறை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் வாசிக்கிறாங்க போகிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய வாட்ஸ்அப் வீணாக போயிடுச்சு. ஒரு 1.5 மாதம் 2 மாதமாகவே சரியாக வேலை செய்யலை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் கிடையாது. நிறைய காரியங்கள் ஆப்சண்ட் ஆகுது, நிறைய காரியங்கள் வருது.
I am not able to use that WhatsApp, but anyhow I am trying a lot, at least to put 1 or 2 verses in the Bible. அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, லைஃப் சேஞ்ச் ஆகினே போகுது, பொருட்கள் வீணாக போகுது. நாம் வீணாக போகலாமா? வீணாக போகக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வைத்திருந்தால் நிச்சயமாய் உலகத்துக்கு பின்னால் நாம் போக மாட்டோம். தேவனை நம்பி நாம் வாழ்ந்தோம்னா தேவனுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். யாரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அந்த நம்பிக்கை விசுவாசத்தினால, தேவனுடைய வார்த்தையினாலே அது தேவன் மேலே வந்திருக்கிறதா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல நம்முடைய நம்பிக்கையானது அது விரும்பின பிரகாரம் வளர்ந்த பிரகாரம் பரவ வேண்டும். சுவிசேஷம் பரவ வேண்டும். அதுதான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே 3வது நாம் தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக நம்பி வாழ்வதனால அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையிலே வெளிப்பட வேண்டும். சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த பலன் மற்றவர்களுக்கு போக வேண்டும். நம்மளால் ஒரு வசனத்தை சொல்ல முடியல, ஒரு வசனத்தை வாசிக்க முடியலன்னு சொன்னால் நம்மெல்லாம் ஒரு கிறிஸ்துவங்களும் ஆவிக்குரிய சபையில் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போகிறான்னு சொல்கிற பழமொழிப்பாரன் வரோம், உட்காந்துருக்கிறோம், எழுந்து போகிறோம், அவ்வளோதான். சத்தியத்தில் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம சபையில் இருக்கிறோம். சபையில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரமாட்டோம், 2 மாதம் கூட வரமாட்டோம், 3 மாதம் கூட வரமாட்டோம். ஏனென்றால் அங்கே வேலைக்கு போகணும், அது மிக முக்கியம். இது அப்புறம் 2வது சனிக்கிழமை வரைக்கும் இருப்போம், சனிக்கிழமை போய்டுவோம். எனக்கு பிரியமானவர்களை, கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிறதுக்கு ஒப்புக் கொடுக்குறோமா? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா? காலையில் எழுந்து வசனத்தை வாசிக்கிறோமா? எதுலையுமே நமக்கு நாட்டமில்லை என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே வச்சுக்கிறீங்க? யாரோ ஒரு மனுஷன் மேலே வச்சுக்கிறீங்க. அவன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போட போகிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு தான் ஒப்பானவனாக இருக்கிறான். அவனுக்கு லைஃப் கேரண்டி கிடையாது. நித்திய ஜீவன் அவனுக்கு இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. அவன் நித்தியத்தை தேடி இருக்கிறானா நமக்கு தெரியாது. எனக்கு பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கள், 3லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 6 3லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க. 8 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம் 2:11. கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே களைந்து விட்டதினால் இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பேசணும்னாலே நிறைய இடம் பேசலாம். நல்ல கவனிங்க, வசனத்தை நல்ல கவனிங்க. விருத்த சேதனம் என்றால் என்ன என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். நான் பேச போகிறதில்லை, இப்போது உங்கள் நேரத்தை நான் வீணடிக்கலை. விருத்த சேதனம் என்றால் என்ன என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். 2வது, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றிருக்கிறீர்கள். கையாலே செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்ற வேண்டும். இதனுடைய வசனம் மாற்ற வேண்டும். கத்தி எடுக்க வேணாம், வெட்ட வேணாம், அறுக்க வேணாம், நுனி தோலை கட் பண்ண வேணாம். இதெல்லாம் உலகத்தில் பண்ணுறாங்க, இன்றைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, இந்த பண்ணுறதுக்காகவே இஸ்ரேலுக்கு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு குரூப்பில் புறப்பட்டு போகிறாங்க, ஃப்ளைட்டில் ஏறி போகிறாங்க. எனக்கு பிரியமான காரியங்களே, மனசில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கையினால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ளே வர வேண்டும். ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே வர வேண்டும். பாருங்கள், நம்முடைய நம்பிக்கையானது கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆகையினால தான் இந்த 11ஆம் வசனம் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு ஒரு விருத்த சேதனம் பண்ணிக்கணும். சரீரத்தில் அல்ல, மாம்சத்தில் அல்ல. ஆனால் மாம்சத்திலும் சரீரத்திலும் சேர்ந்து நம்ம உள்ளத்திலே பண்ணிக்கொள்கிறோம், கையினால் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விருத்த சேதனத்தை இன்றைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறதா யோசித்து பாருங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். நாம் எப்படி பிழைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்கணும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள்,
ஸோ பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், விசுவாசத்திலே நான் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், என்னுடைய பாடி இறந்து போச்சு கிறிஸ்துவோடு கூடவே, கிறிஸ்துவோடு கூடவே நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், நானும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் உயிரோடு கூட எழுந்தது உண்டானால் நான் எழுந்திருக்கிறேன் என்று சொல்ல வருகிறார். அதுதான் இந்த விசுவாசமாக இருக்கிறது. அப்போது அந்த விசுவாசத்தினாலே தான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலே இருந்துச்சுன்னா நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த தேகத்தில் இந்த சரீரத்திலே குடியிருக்கையிலே கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தேகத்திலே குடியிருக்கிற வரைக்கும் கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கும். இந்த தேகம் நமக்கு சொந்தம் கிடையாது, இந்த சரீரம். ஆனால் இதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த உடல் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும். வரும்போது கூட நாங்கள் சமாச்சாரத்தை பற்றி பேசி கொண்டு வந்தோம். ஒருவருடைய கை உடைஞ்சு போய் சொல்லிட்டு அவருக்கு அடிக்கடி பல முறை நாம் பார்க்குறோம், கால் உடையுது, கை உடையுது, பல பொருட்கள் உடம்புல இருக்கிற பொருட்கள்லாம் உடையுது, ஒட்டுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, பெல்ட் போடுறாங்க, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க. லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் தே ஆர் ஸ்பெண்டிங், எனிகோ தே ஆர் லிவிங், வாழ்கிறாங்க, நல்லது. இது அழிந்து போகக்கூடிய சரீரம், அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் மிக முக்கியம் என்று சொன்னால் அது தேவனை தேடுகிறதா? நான் கிறிஸ்துவோடு கூட சில அறையப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய சரீரத்தை நான் அடக்கம் பண்ணியிருக்கிறாரா? அடக்கம் பண்ணப்பட்டோமா? அவரோடு கூட உயிர் தேர்ந்திருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். அந்த விசுவாசம்தான் நம்மை வாழ வைக்கும். அந்த விசுவாசம்தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை என்ற 3 குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 3 நமக்கு வேண்டும். நல்ல கவனிங்க. அதுக்கு அன்பும் எல்லாவற்றுக்கும் மேலே பெரியதாக இருக்கிறத வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அவரோடு கூட, ஆண்டவர் இயேசுவோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் வெளிப்படுவோமா? வெளிப்பட தயாராக இருக்கிறோமா? அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோமா? பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை அதுவாக தான் இருக்கணும். நீங்கள் எதை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எதன் மேலே இருக்கிறது? உங்களுடைய அன்பு எதன் மேலே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இந்த 3 காரியங்களில் அன்பு பெரியதாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை மிக மிக முக்கியம். பாருங்கள் பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 3:2 வாசிக்கலாம். திரும்பவும், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு நாம் ஒப்பா இருப்பதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுந்து உண்டானால் இவ்வளவு நாம் பேசியிருக்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் நித்தியமானவர்களை தான் தேடி இங்கே வந்திருக்கிறோம். நித்தியமானவர்களை பெற்றுக்கொள்கிறோம், நித்தியமானவர்களுக்காக வாழ்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கிறோம், அவரை முற்றிலுமாய் சார்ந்து இருக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவர் தான் நம்மை வாழ வைக்கிறார் என்பதையும் மறந்து விடாதீர்கள். கடைசியாக ஒன்றை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இன்றைக்கு கடைசியாக ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம். நாம் மறுரூபப்பட வேண்டும், மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய ரூபம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வாழ்வு, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே நம்மை ஒரு மறு ரூபமாக மாற்ற வேண்டும். நாம் ஒரு புது சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு புதிய தோற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு புதிய அப்பியரன்ஸை கொடுக்கணும். அதுதான் இந்த 3-4 வசனங்களை தயாரித்ததற்கு அர்த்தம் இருக்கிறதாக இருக்கிறது. அப்போ தான் நாம் அர்த்தம் உள்ளவர்களாக இருப்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன பண்ணுறாரா? மறுரூபமாக்குகிறார். நல்லா கவனிங்க. யார் சரீரத்துக்கு ஒப்பதாக மறுரூபமாக்குகிறார்? அவருடைய சரீரத்துக்கு ஒப்பதாக மறுரூபமாக்குகிறார். மறுரூப மலையை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், பல முறை பேசியிருக்கிறோம் சபையில் கூட. அங்கே இவர்கள் 3 பேர் தான் போனாங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறாரு, இவங்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அப்புறமா எழுந்து பார்க்கும்போது அங்கே பார்க்குறாங்க, உடனே எல்லாருக்கும் ஆலயம் கட்டலான்னு பார்க்குறாங்க, அவங்க காணோம், போயிட்டாங்க.
இதுதான் அன்றைக்கு தரிசனத்தில் நான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு மறுரூபமானார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் என்னுடைய அன்பார்ந்த குமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிற சத்தத்தை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் சரீரத்திற்கு ஒப்ப ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் வெளிப்படும் பொழுது இயேசுவோடு கூட நாம் வெளிப்படுவோம். பாருங்கள், இயேசுவோடு கூட நாம் வெளிப்படுவோம், மறுரூபமான ஒரு சரீரத்தோடு நாம் வெளிப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்குள்ளே அவர் ஒப்பானதாக மறுரூபப்படுத்துகிறாரா? ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மறு ரூபம் நம் வாழ்க்கையை மாற்றும். நாம் இப்பொழுது ஒரு புதிய ரூபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 வசனங்களை வாசித்து தியானிக்கிற பொழுது என்று பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவைகள் மூலமாக நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ இன்றைக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எதில் வெளிப்படுவீங்க? மகிமையிலே வெளிப்படுவீர்கள். சொல்லுங்க வாயை திறந்து. மகிமையிலே வெளிப்படும். இல்லைன்னா சத்தமா பைபிள் எடுத்து 4ஆவது வசனத்தை வாசிங்க. 4ஆவது வசனம் பிலிப்பியர்ல. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நல்ல கவனிங்க, இதுதான் நாங்களும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவோடு கூட வெளிப்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசுவோடு கூட நாம் வெளிப்பட ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும், நம்மை உயர்த்து, நம்மை மேன்மைப்படுத்தும். எனக்கு பிரியமானவர்களே, தேடுங்கள், நாடுங்கள், மகிமையிலே வெளிப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நான் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியிருந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை தியானித்தோம். 3 காரியங்களை தியானித்தோம். கர்த்தாவே, நாடுங்கள், தேடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் வெளிப்படுகிற அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக மாற்றும். 2ஆவதாக பூமிக்குரிய நல்ல ஆண்டவரே, பல்லவத்துக்குரிய காரியங்களை நாடும்படியாக எங்கள் உள்ளத்தை மாற்றும். 3ஆவதாக எங்களை மறுரூபமாக்கி ஆண்டவர் இயேசுவோடு வெளிப்படும்படி எங்களை கொண்டு போய்விடும். இந்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.